தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையில் புதிய கலைத்திட்ட வடிவமைப்பினை உருவாக்கிட மாநில திட்டக்குழு தலைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில் குழு ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் புதிய கலைத்திட்ட வடிவமைப்பினை உருவாக்கிட 16 கல்வியாளர்கள் அடங்கிய வடிவமைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுவின் தலைவராக மாநில திட்டக்குழு உறுப்பினர் சுல்தான் அகமது இஸ்மாயில் இருப்பார் என்றும், உறுப்பினர்களாக முனைவர் க. ராஜன், முனைவர் த. வி. வெங்கடேஸ்வரன், முனைவர் ரீட்டா ஜான், ஓவிய கலைஞர் மணியம் செல்வன் உள்ளிட்டோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இக்குழுவின் பதவிகாலம் 3 ஆண்டுகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை வனப்பகுதியில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்குவதை ஒட்டி அடர்ந்த வனப்பகுதியில் வன ஊழியர்களுக்கு களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 3 நாட்கள் புலிகள் கணக்கெடுப்பு பணி நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கணக்கெடுப்பு பணி தொடங்க உள்ளதை ஒட்டி 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் களப்பயிற்சி பெற்றனர். வனவர்கள், வன காப்பாளர்கள், வன காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு செயல்முறை விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பேரூராட்சி டிராக்டர் மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வேலிடுப்பட்டியைச் சேர்ந்த பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் மாரியம்மாள், கார்த்திக் இருவரும் குப்பை அள்ளும் டிராக்டரில் வேம்பார் சாலையில் சென்றனர். அப்போது கேரளாவில் இருந்து சூரங்கியில் உள்ள தனியார் கம்பெனிக்கு மீன் ஏற்றி வந்த லாரி டிராக்டர் மீது மோதியது. இதில் மாரியம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கார்த்திக் பலத்த காயமடைந்தார். கரூரில் கூலி தொழிலாளி மீது மண்டல துணை வட்டாட்சியர் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் மோதியதால் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சீதாப்பட்டியைச் சேர்ந்த ராமன் என்பவர் தனது நண்பரான மனோஜுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது பாளையம் திருச்சி பிரதான சாலையில் மண்டல துணை வட்டாட்சியர் உதயகுமார் என்பவர் காரை அதிவேகமாக ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் ராமன் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மண்டல துணை வட்டாட்சியர் உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாளையம் திருச்சி பிரதான சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தி புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மழையால் பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்கிட வேண்டும், பயிர் காப்பீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. இணைப்பு திட்டத்தை விரைந்து நிறைவேற்று. கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே இரவு நேரங்களில் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருட்டுப்பள்ளம், செம்மேடு, நல்லூர், முண்டாதுறை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தொண்டாமுத்தூர் காவல்துறையிடம் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் முண்டாந்துறை கிராமத்தில் வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் லாக்கை உடைத்து திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையின் பெயர் பலகையில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து அணைத்தனர். திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள ஸ்ரீ சத்தியசுபா மருத்துவமனையின் 3வது மாடியின் வெளியே உள்ள பெயர் பலகை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனை பார்த்த மருத்துவமனை ஊழியர்கள் உடனடியாக நோயாளிகளை வெளியே அனுப்பியதுடன் மின்சாரத்தை துண்டித்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 10 நிமிடத்தில் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. கடலூர் மாவட்டத்தில் ரிசர்வ் வங்கி பெயரில் 80 லட்சம் ரூபாய் இரிடியம் மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். விழுப்புரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் ரிசர்வ் வங்கியின் பேரில் அறக்கட்டளை நடத்தி வருபவர்கள் தனக்கு தெரியும் என்றும், அவர்கள் மூலம் இரிடியம் விற்பனை செய்தால் வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கில் பணம் வரும் என்றும் 20க்கும் மேற்பட்டவர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் சதீஷ்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அருந்ததியர் சமுதாய மூதாட்டியின் உடலை இடுகாட்டுக்கு எடுத்துச் செல்ல பொதுவழி கேட்டு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முரம்புக்காடு பகுதியில் 60க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த பொதுப்பாதை தனது இடம் என கூறி தனிநபர் வேலி அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முரம்புக்காட்டைச் சேர்ந்த உயிரிழந்த மூதாட்டியின் உடலை எடுத்துச் செல்ல பொதுவழி இல்லாததால் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வந்த 1,40,00,000 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 400 கிராம் உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. பாங்காக்கில் இருந்து வந்த விமான நிலைய பயணிகளிடம் ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் சோதனை செய்தபோது வடமாநிலத்தைச் சேர்ந்த 28 வயது இளைஞர் ஒருவரிடம் கஞ்சா பிடிபட்டது. இதனையடுத்து அவரை கைது செய்து விசாரித்த போது மற்றொரு நபர் அந்த கஞ்சாவை வாங்கிச் செல்ல வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் பேனு பகுதியில் 6 வயது சிறுமி திடீரென உயிரிழந்த நிலையில் காரணம் என்ன என காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். அனில் ரேஷ்மா தம்பதியின் 6 வயது மகள் லியா தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு லியாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தனியார் கிளினிக்கில் சிகிச்சை பெற்றுள்ளார். செவ்வாய்க்கிழமை அன்று மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிறுமியின் மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு 70 வயது முதியவர் ஒருவரின் சடலம் நீண்ட நேரமாக கேட்பாரற்ற நிலையில் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மருத்துவமனைக்கு எதிரிலேயே 70 வயது முதியவரின் உடல் கிடப்பது குறித்து அந்த வழியாக சென்ற மக்கள் மருத்துவமனை ஊழியர்களிடம் பலமுறை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அரசு மருத்துவமனையில் ஊழியர்கள் யாரும் வராததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக உயிரிழந்த முதியவரின் உடல் அரசு மருத்துவமனை எதிரிலேயே கிடந்தது. பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர்.